ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 4ஆம் பதிகத்தின் 11ஆம் பாசுரத்தில் வல்வினை தீர்க்கும் கண்ணனை வண்குருகூர் சடகோபன் சொல்வினையால் சொன்ன பாடல் 1000 இவை 10 நல்வினை என்று கற்பார்கள் நலனெடை வைகுந்தம் நன்னி தொல்வினை தீர எல்லாரும் தொழுதழ வீற்றிருப்பாரே என்று பாடுகிறார். கீழ்ப்பாட்டிலே கூறியபடி ஆழ்வாருக்கு ஆற்றாமை கரை புரள இனி இவரை இப்படியே துடிக்கவிட ஒண்ணாதென்று திருவுள்ளம் பற்றிய எம்பெருமான் பதறி ஓடி வந்து சேவை சாதித்து இவருடைய துயரங்களை போக்கியருளினான். பெற்றவர்கள் கைவிட்டாலும் கைப்பிடித்தவர்கள் விடமாட்டார்கள் அல்லவா? இப்படி அடியார்கள் தாங்கள் கைப்பிடித்த கணவனான அவனை விட்டுவிட்டு பிரிந்து வருவதற்கு காரணமாக உள்ள தங்களுடைய மகா பாபங்களை நீக்கும் தன்மை கொண்டவனாகிய அந்த கண்ணபிரானை குறித்து இன்று நாமும் கூட பகவத் குணானுபவம் பண்ணுகைக்கு பாங்காக பாசுரம் பாடி வைத்த தாராள குணம் கொண்டவராகிய நம்மாழ்வார் எப்போதுமே வழப்பமுடையதான ஆழ்வார் திருநகரியிலே அவதரித்து அங்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தலைவராக இருந்து தன்னுடைய சொல்வன்மையினாலே அருளி செய்த 1000 பாசுரங்களிலே இந்த 10 பாசுரங்கள் மேன்மையான சிறப்பு கொண்டவை என்று உணர்ந்து கற்பவர்கள் பகவத் அனுபவம் என்னும் ஆனந்தம் எப்போதும் நிறைவாக உள்ளதான அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து எல்லையற்ற காலமாக தொடர்ந்தபடி உள்ளதான தங்களுடைய வினை பயன்கள் ஏதும் மீண்டும் அண்டாதபடியாக அங்குள்ள நித்தியசூரிகளும் வணங்கும்படியாக எப்போதுமே சிறப்புடன் வீற்றிருப்பார்கள் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.